பார்வையாளர்களின் கனிவான கவனத்திற்கு அரட்டை எக்ஸ்பிரஸ் இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட தயாராக உள்ளது. வாங்க உட்காருங்க. வணக்கம் டாக்டர். என்ன ப்ராப்ளம்? எனக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவம் வந்துடுது டாக்டர். ஓ அப்படியா? என்ன மாதிரி விஷயத்துக்கெலாம் கோவம் வருது உங்களுக்கு? ஒரு தடவை சொன்னால் புரியாதா உங்களுக்கு? சரி, பிபி பார்க்கலாம். கை கொடுங்க. இந்தாங்க கை. கையை நல்லா நீட்டுங்க. ஏன் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க? பிபி பார்க்க வேணாமா சார்? போயா, பிபி ஒன்றும் பார்க்க வேணாம். என்ன டாக்டரோ இதுக்கெல்லாம் கோச்சிட்டு போகிறாரு. நெக்ஸ்ட் பேஷண்ட். குட் ஈவினிங் டாக்டர். என்ன ரூம் எப்படி இருட்டாக வச்சுருக்கீங்க? இருட்டாக இருக்கா சார்? கூலிங் கிளாஸ் போட்டிருக்கீங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நானே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன். ஐ எம் ஆல்சோ டூ ஸ்மார்ட், யூனோ. என்ன ப்ராப்ளம்? காலையிலேருந்து லேசாக தலைவலியாக இருக்குது டாக்டர். நெட்டில் பார்த்ததில் இடது பக்க தலைவலியாக இருந்தால் அதுக்கு மைக்ரேன் காரணமாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. வலது பக்க தலைவலியாக இருந்தால் கான்ஸ்டிபேஷன் காரணமாக இருக்கலான்னு போட்டிருக்காங்க. பின்னம்பக்க தலைவலியாக இருந்தால் அதுக்கு கழுத்தெலும்பு தேஞ்சிருக்கலான்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவன் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு கூட தலைவலிக்கு காரணமாக இருக்கலான்னு அப்படின்னு போட்டிருக்காங்க டாக்டர். சரி, நாக்க நீட்டுங்க. பிபி ஷூட்டப் ஆனால் கூட தலைவலிக்குன்னு போட்டிருக்காங்க சார். பிபி வேணால் செக் பண்ணி பார்க்குறீங்களா? அதை நான் தான் டிசைட் பண்ணணும். சரி, நாக்கு நீட்டுறீங்களா கொஞ்சம்? அப்புறம் இந்த சுகருக்கும் தலைவலிக்கும் கூட சம்மந்தம் இருக்குதுன்னு நெட்டில் போட்டிருக்காங்க சார். இப்போது என்ன போட்டிருக்காங்கன்னா பேராசிட்டமால் போட்டுக்கலாம் அப்படின்னு போடுறாங்க. இல்லைன்னா பெயின் கில்லர் போட்டுக்கலான்னு கூட சொல்கிறாங்க. நான் சொல்கிறத கேட்க மாட்டிங்களா? இந்த பேராசிட்டமால் 650 mg, அதுக்கப்புறம் இந்த பேண்டப்ரசோல் 40 mgயும் 5 days போட்டுக்கிட்டால் சரியாயிருன்னு நெட்டில் போட்டிருக்காங்க சார். அதை போட்டு பார்க்குறேன். 5 daysக்கு அப்புறமும் சரியாகலைன்னா வேறு ப்ரோட்டோக்கால் என்னென்னு பார்த்து நெட்டில் பார்த்து பண்ணிடுறேன். இப்போ இந்த வாசலில் போகும்போது ஃபீஸை கொடுத்துட்டு போகிறேன் சார். தேங்க்யூ. இவன் எதுக்குன்னு என்னைய பார்க்க வந்தான், இதில் ஃபீஸை வேறு கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்கிறான். வணக்கம் டாக்டர். இந்த நான் வரணுமா இல்லை பின்னாடி உட்காந்துருக்காரே அவர் வரணுமா? நீங்கள் தான் வாங்க. ஓ நான் தானா? இங்கே உட்காந்துக்கலாமா? இங்கே உட்காருங்க. என்ன ப்ராப்ளம்? எனக்கு 2 நாளாக லூஸ் மோஷன் போகுது டாக்டர். உங்களுக்கு 2 மெடிசன் எழுதி தரேன், அதை சாப்பிடுங்க. அப்புறம் இந்த பிளாண்ட் டயட்டா, அதாவது காரம் இல்லாமல் தயிர் சாதமாக சாப்பிட்ணும். ஓகேவா? ரைட். ஓகே டாக்டர், சாப்பிட்டுடுறேன். அப்புறம் இந்த மாத்திரைகளை சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்ணுமா இல்லை சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பிட்ணுமா? இந்த மெடிசனை சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. இந்த மெடிசனை சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. ஓகே? இந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட வேண்டிய மாத்திரையை சாப்பாட்டுக்கு முன்னாடி எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ணும் டாக்டர்? இந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட வேண்டிய மாத்திரையை 5-10 மினிட்ஸ்க்கு முன்னாடி சாப்பிடுங்க. ஓகே? இந்த சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட வேண்டிய மாத்திரையை சாப்பாட்டுக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்ணும் டாக்டர்? அதையும் 5-10 மினிட்ஸ் கழித்து அப்புறம் சாப்பிடுங்க சார். அப்புறம் இந்த தண்ணி ஹாட் வாட்டர் குடிக்கலாமா இல்லை நார்மல் வாட்டர் குடித்தா போதுமா டாக்டர்? எனிதிங் இஸ் ஓகே. மாத்திரை சாப்பிடும்போது தண்ணி 1 கிளாஸ் குடித்தா போதுமா இல்லை 2 கிளாஸ் குடிக்கணுமா டாக்டர்? எவ்வளோ நாள் குடிச்சிக்கோங்க டாக்டர். இந்த தயிர் சாதத்துக்கு உப்பு போட்டுக்கலாமா கூடாதா? போட்டுக்கலாம் சார். உப்பு எவ்வளோ டாக்டர் போட்டுக்கணும்? 1 ஸ்பூன் போட்டுக்கலாமா இல்லை 2 ஸ்பூன் போட்டுக்கலாமா? உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுருங்க சார். உங்களுக்கு பிபி இல்லைல்ல, போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் 2 வகையான ஸ்பூன் இருக்குது டாக்டர். சின்ன ஸ்பூன் இருக்குது, பெரிய ஸ்பூன் இருக்குது. இப்போ நான் சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணலாமா இல்லை பெரிய ஸ்பூன் யூஸ் பண்ணலாமா? எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் சார், உங்கள் சாய்ஸ் தான். எனக்கு இன்னொரு டவுட்டு டாக்டர். இந்த கல்லுப்பு யூஸ் பண்ணலாமா இல்லை இந்த பவுடர் சால்ட் யூஸ் பண்ணலாமா?
ஏதாவது ஒரு சால்ட் யூஸ் பண்ணுங்கள் சார். சார் நிறையா பேஷண்ட் வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி. இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் மாத்திரை தீந்து போனதுக்கப்புறம் எப்போ உங்களை நான் வந்து பார்க்க வரணும்? ஒரு வாரத்துக்கு அப்புறம் வாங்க சார். அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட்டு டாக்டர். இப்போ நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வர முடியலன்னா நீங்கள் கொடுத்த மாத்திரையை கண்டினியூ பண்ணலாமா? படுத்தாதீங்க சார், நீங்கள் வரவே வேணாம் சார், உங்களுக்கு எல்லாம் சரியாக போயிடும். 2 கேள்வி கேட்டேன், அதுக்கே இப்படி கோவப்படுறாரு. அப்புறம் ஒரு சந்தேகம் டாக்டர். எனக்கு இந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்கணும்ல, எத்தனை மணி நேரத்துக்கு அப்புறம் நான் வந்து நீங்கள் இன்னும் கிளம்பலையா? சே, எனக்கு வர பேஷண்ட்ஸ்க்கெலாம் மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க?